நாங்கள் அனுரகுமாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கொள்கிறோம். இன்றைக்கி என்டையர் நாட்டில் இருக்கிற ஒப்போசிஷனை ஒன்றுபடுத்தினன்ற ஒரு லெவலுக்கு வந்துட்டு அனுரகுமாரையும் கொடுத்தாங்க கவர்மெண்ட்டை செய்ய சொல்லி ஏழாண்டாரு. சஜித்துக்கு கொடுத்தாங்க, எல்லா தலைமத்துவம் கொடுத்துட்டு ரணிலை பற்றி அவங்க ரோசிக்கலையே. ரணில் அந்த டைமில் சொல்கிறாரு எனக்கு தான் செஞ்சு காட்டுறேன். லால்காந்த் என்ன சொல்கிறான், அவன் வெரி ஓப்பனாகவே சொல்கிறானே இந்த நாட்டுக்கு ரணில் விக்ரமசிங்க அம்மா ஒரு ஆள் இல்லை, ரணில்ட வெல்பாலம் நல்லா. இப்போ நான் கேட்குறேன், அப்போ இந்த இப்போது குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்களுடைய பணத்தை அவர் முறையற்ற விதத்திலே பாவித்திருக்கிறார் என்பது குற்றம் இல்லையா? ஸ்ரீலங்காவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஃப்ளைட்டிக்கா இல்லாட்டி அமெரிக்காவிலேருந்து தான் ஸ்ரீலங்காவுக்கு ஃப்ளைட்டிக்கா இல்லை. அப்போ இது கூட தெரியாதவனும் தான் இந்த பைத்தியத்தை விளையாடுனி. அப்போ அவர் போகிறாரு, அவருடைய ஒஃபிஷியல் கெப்பாசிட்டி பிரசிடெண்ட்டாக தான் போகிறாரு. அப்போ அவருக்கு நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு பைசிக்கலில் போக சொல்லி இல்லாட்டி ஒரு 3 வீல் ஏறி போக சொல்கிறீங்களா? எம்பி ஒரு ஆள் பேசுகிறாரு, அவனுக்கு பேர்னா தமிழ் எம்பி எந்த நேரமும் குழப்பம் போட்டு கொண்டு இருப்பானே, அவனோட பேர் அர்ஜுனா. இப்போ அர்ஜுனா அதை ஓப்பனாக சொன்னான் தானே. எங்களோட சமுதாயமும் சேர்ந்து ஏகேடின்னு கத்தினவங்கக்கிட்ட கேட்குறேன் நான், ஏகேடின்னு கத்தினீங்களே இன்றைக்கு விளங்குதா? ஒரு கேபினெட் மினிஸ்டர் இல்லை, எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு முஸ்லீம் இன்வால்மெண்ட் இல்லாமல் தான் இந்த ஒரு வருஷமும் இந்த அரசாங்கம் செஞ்சு போகிறாங்க. உடனே தான் கண்டினியூ ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷார்ட் நியூஸ் வழங்கும் மற்றும் ஒரு ஷார்ட் டாக் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் கூட மிக முக்கியமான சமகால அரசியல் விவகாரங்கள் சம்பந்தமாக கலந்துரையாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கணும். குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவருடைய கைது நடவடிக்கை நாட்டிலே மிக பிரதானமான பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. இந்த பின்னணியிலே பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. நாட்டில் எவரை பார்த்தாலும் அது சரியான கைதா அல்லது பிழையான விடயமா, முன்னாள் ஜனாதிபதியின் மீது அரசாங்கம் பழி வாங்கியதா என்ற விடயங்களைத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் பேசுவதற்கு மிக முக்கியமான பொருத்தமான ஒரு ஆளுமையை கலையகத்திற்கு வரவழைத்திருக்கின்றோம். முன்னாள் மேல் மாகாண சபை ஆளுநர் கௌரவ அசாத் சாலி அவர்கள் கலையகத்தில் இருக்கின்றார்கள். நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கொஞ்ச நாளா சீன்லேயே இல்லை அசாத் சாலி, திடீரென்று நேற்று தான் வந்தார். இந்த சீன்ல இல்லாமல் போறதுக்கு என்ன காரணம்? ஒன்றுமே நடக்கலை நாட்டில். ஒப்போசிஷனால் ஒன்றும் நடக்கவும் இல்லை, அரசாங்கத்தால் ஒன்று. இப்போ அரசாங்கம் வந்து ஒரு வருஷம் ஆகுது, செஞ்சது ஒன்றுமே இல்லை. மேனிஃபெஸ்டின்னு ஒன்று போட்டாங்க மக்களுக்கு, நாங்கள் இதை தான் செய்ய போகிறோம்னு சொல்லி போட்டாங்க. ஆனால் அதில் ஒன்றாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணதை நீங்கள் என்ன காட்டுங்க, ஒன்றும் இல்லை. அப்போ ஏன் அது மிஷன் கேட்டால், ரணில்ட வெல்பாலம் நல்லாயிக்கு. ரணில்ட வெல்பாலம் அவன் போட்டு வச்ச பாலமும் அவன் செஞ்ச ப்ரோக்ராமும் ஐஎம்எஃப்பும் இதெல்லாம் இப்போ ஐஎம்எஃப்பை கேன்சல் பண்ண வேண்டிய எத்தனை வீடியோஸ் இருக்குது உங்கள்கிட்ட. ஜேவிபியும் என்பிபியில் ஸ்டேட்மெண்ட் வந்து நாங்கள் இதை சைன் பண்ண மாட்டோம், நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லை, ஐஎம்எஃப்களுக்கு தேவையில்லை அப்படின்னு செஞ்சோம். இப்போ ஐஎம்எஃப்பில் பிச்சை எடுத்துக்கொண்டு வாழ்கிறான். அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு அந்த ரணில் விக்ரமசிங்க செஞ்சு வச்சது நல்ல மிண்டு அவங்கள்ட்ட அனலைஸ் பண்ணுற அத்தனை பேரும் சொல்கிறாங்க, நீங்கள் இதை மாத்திரவானம் இதிலே போனால் உங்களுக்கு ஒன்றும் செய்யாமல் போயிடும். இப்போ அதுதான் நினச்சி. அப்போ இப்போ இந்த ஒரு வருஷத்தை ஒன்றும் செய்யாமல் கடத்திட்டு பார்க்குறாங்க மக்கள். இப்போ ஏச தூங்குறாங்க. அப்போ என்ன செய்யணும், ரணில் மாய் ஒரு விஐபி ஒன்றை அரெஸ்ட் பண்ணணும். அப்போ மக்கள் இதை எல்லோரும் எல்லாம் ப்ரொமிஷையும் மறந்துட்டு ரணில் அரெஸ்ட் பண்ணது நல்ல மீன் சொல்லி நினைப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரணில்ட அரெஸ்ட்டோட ரணில விருப்பம் இல்லாத ஆட்கள் கூட ஒன்று சேர்ந்துட்டாங்க. ரணிலில் எதிராக பேசினவங்க கூட இப்போ நேற்று கூட நீங்கள் பாருங்கள், எத்தனை சமூக எஸ்ஜேபி மெம்பர்ஸ்மார் கூட எங்களுக்கு அவரை பிடிக்காது, எங்களுக்கு அவரோட விஷயம் சரியில்லை, ஆனால் இதை உடையலா, டெமோக்ரஸிக்காக வேண்டிய இதை உடையலா, அதுதான் நாங்கள் எல்லாம் ஒற்றுமை ஆகினோம். நாங்கள் அனுரகுமாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கொள்கிறோம். இன்றைக்கி என்டையர் நாட்டில் இருக்கிற ஒப்போசிஷனை ஒன்றுபடுத்தினன்ற ஒரு லெவலுக்கு வந்துட்டு யாராலும் செய்யலை. இப்போ நாங்கள் எல்லோரும் எவ்வளோ இனிஷியேட்டிவ் எடுத்தோம், எல்லா கட்சியிலும் ஒன்று கூட வரணும். ஆனால் அனுரகுமாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இன்றைக்கு எல்லாத்தையும் ஒன்றுக்கு சேர்த்து தந்து அவருக்கு எகென்ஸ்டாக ஆக்கி கொண்டாரு. சார், எது எப்படி போனாலும் ரணிலுடைய கைது நடவடிக்கைகள் பற்றி விரிவாக பேசுவோம். ஆனால் இந்த அசாத் சாலியோட ரீஎன்ட்ரி, நேற்றைய தினம் திடீரென்று கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திற்கு வந்தீங்க, எல்லா மீடியாக்களுக்கும் வாய்ஸ் கட் கொடுத்தீங்க, பல விடயங்கள் பேசப்பட்டது. என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், கடந்த சில காலமாக நீங்கள் மௌனமாக இருந்த காலப்பகுதியிலே பொத்துவில் அருகம்பை விவகாரம் மிக பூதாகரமாக பேசப்பட்டது. அதாவது இஸ்ரேல் கொலனியாக அருகம்பை மாற்றப்படுகின்றது என்ற விடயம் பேசப்பட்டது. இஸ்ரேல் நாட்டுக்கு ஃப்ரீ விசா வழங்கப்பட்டது. இப்படியான இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு அச்சமூட்டும் பல விடயங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டத்திலே அசாத் சாலி மௌனமாக இல்லை. அது ரெண்டுக்கு நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அது ரெண்டு நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தே மட்டுமே நாங்கள் பேச வேண்டிய ஒஃபீஷியல்ஸோடையும் அதை பற்றி பேசினோம். இப்போ அரசாங்கத்தை பொறுத்த அளவில் இவங்களுக்கு அந்த
டூரிசம் மட்டும்தான் ஓணுமின்ற இது இந்த அரசாங்கம் மட்டும் இல்லை, நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். எல்லா அரசாங்கத்திலையும் இந்த டூரிசம்குள்ளே வரணுன்றதுக்கு இதாக்கி இந்த இஸ்ரேலிஸ் தான் கூட வந்தாங்க டூரிஸ்டில் பார்த்தா. நீங்கள் ஃபுல்லாக டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர் டூரிஸ்ட்டை விட இஸ்ரேல் வந்து இஸ்ரேலுக்கு அப்படி ஒரு மறுவாதியான ஒரு வரவேற்பு இலங்கையால் கொடுக்கப்பட்டுச்சு. கொடுத்தே மட்டும் இல்லை, அவன் கடை போட்டு ஈப்ரூ லாங்குவேஜில் ப்ரைஸ் பண்ணி ஈப்ரூ லாங்குவேஜில் தான் அவன் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டையும் போடுற அளவுக்கு அருகாம்பே மாறி போச்சுன்றதை நாங்கள் பேசினோம். நாங்கள் பேசுகிற வீடியோ தூக்கி வீடியோ மட்டும் அனுப்பி விடையிடும். அந்த மாதிரி ஒரு டைமில் தேவையானதுக்கு குரல் கொடுக்கணும். ஆனால் இந்த அரசாங்கம் ஒன்றுமே செய்தில்லை என்னத்தை பேசுகிறதுக்கு. அதனால தான் நாங்கள் மௌனமாக இருந்தோம். ஆனால் அதோட அவங்க இழுத்து எடுத்தாங்க. ஒரு டோட்டலி அன்டெமோக்ராட்டிக் மெத்தடில் ரணில் விக்ரமசிங்க அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி. அப்போ இந்த நாட்டில் மக்கள் நீங்கள் இந்த அறகலைக்கு புறவு பார்த்தீங்க, அறகலையோட அன்றுக்குமாரையும் கொடுத்தாங்க கவர்மெண்ட்டை செய்ய சொல்லி. ஏழாண்டாரு சஜித்துக்கு கொடுத்தாங்க, எல்லா தலைமத்துவம் கொடுத்துரு. ரணிலை பற்றி அவங்க ரோசிக்கலையே. ரணில் அந்த டைமில் சொல்கிறாரு எனக்கு தான் செஞ்சு காட்டுறேன் தான். அவர் அந்த டைமில் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் எடுத்து பிரசிடென்ட் ஆகி இந்த நாட்டை பேங்க்ரப்ட் ஆகின நாட்டை மீட்டி எழுப்பினார் 3 மாதத்தில். அப்போ அதை வந்து இன்றைக்கி எல்லாருமே பேசுகிறாங்களே. இப்போ நீங்கள் லால்காந்தையை பார்த்தீங்கன்னா ஜேவிபி தானே. லால்காந்த் என்ன சொல்கிறான், அவன் வெரி ஓப்பனாகவே சொல்கிறானே இந்த நாட்டுக்கு ரணில் விக்ரமசிங்க அம்மா ஒரு ஆள் இல்லை. அது 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 ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபீச்சர் உண்டு ஜேவிபிக்குள்ளால் பாரு. அப்போ இனி அது அவங்க ஏற்றுக்கொண்டு இருக்காங்க. அப்போ இந்த இவர் மட்டும்தான் நீங்கிற என்று சொன்ன சிறுகுத்தான் அன்றகுமாரன் நினைக்கிறேன் இவர் அழிக்கணும். இன்றைய தான் இவங்க எடுத்த மூவ் வேற ஒன்றும் இல்லை. அவங்க இந்த மூவில் இப்படி ஒரு ஃபெயில் ஆகுவாங்க என்று அவங்க நினச்சி பார்க்கல. எனவே இதற்கு பின்னால் இந்த நிகழ்வில் இருந்து அசாத் சாலி மீண்டும் அரசியல் களத்திலே சுறுசுறுப்பாக இல்லை, அரசியல் களத்தில் எந்த நாளும் இருந்தே தான். ஆனால் சைலண்ட் ஆக வேண்டிய நேரத்தில் சைலண்ட் ஆகுறதும் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யணும். கம்யூனிட்டிக்கு என்று சொல்லி வர்ற நேரத்தில் நாம் ஒன்றுக்கு நின்றுக்கே அது உங்களுக்கு நான் கண்டிப்பாக செல்ல தேவையில்லை. நிச்சயமா இதே ரணில் விக்ரமசிங்க உங்களை ஏமாற்றியவர், உங்களுக்கு பொறுப்புகள் தாரேன் நேஷனலிஸ்ட் தாரேன் என்று பல தடவைகள் ஏமாற்றிய ரணில் விக்ரமசிங்கவுக்காக வேண்டிதான் நேற்றைய நாளில் நீங்கள் அவ்வளவு தியாகத்தோடு அங்கே வந்து அத்தனை மணித்தியாலங்கள் நீதிமன்றத்திலே அமர்ந்து பின்னால் வந்து ஊடகங்களுக்கு பேசுகிறீங்க. அரசியலில் எந்த நாளும் கூட்டாளியும் எந்த நாளும் இனிமையும் இல்லை, ரைட்டா? இன்னைக்கு வந்து என்ன தேவைண்டா, அசாத் சாலி ஒரு இண்டிவிஜுவலாக ஏமாற்றப்பட்டு வந்து சஜித் பிரேமதாஸையும் ரணில் விக்ரமசிங்க 2 பேருக்கிட்டேன். அதுக்காக வேண்டி ஏன்னா பொலிட்டிக்ஸை செய்யாமல் நான் இருக்கே மேலா, அதுக்காக வேண்டி எல்லாத்தோடையும் சேர்ந்து போராட வேண்டிய டைமில் நான் போராடாமல் இருக்கிறேன். அது ஒரு கோலத்தனமாக பேசுகிறோம். அதனால் நாங்கள் அந்த இஷ்யூஸ் அந்தந்த டைமில் விட்டுருவோம், ரைட்? மற்ற நாங்கள் எல்லாருமே ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கே. என்ன நம்பிக்கை அது? அல்லாஹ்வுடைய அவருடைய நாட்டம் இருந்தால் தான் அது அசாத் சாலி பார்லிமெண்ட் போவார். நாட்டம் இல்லாட்டி ஒருத்தருக்கும் ஒன்றும் செய்யலாம். ஸோ டைம் வருமாயிக்கும், தேடி வருவாங்களாய்க்கும், எப்படி சரி போவாங்களாய்க்கும், அனுப்புவானாய்க்கும். ஸோ வில் வெயிட் அண்ட் see. ரணில் விக்ரமசிங்கவை கைது பண்ணியது அது தப்பு கிடையாது. அதாவது சட்டம் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். ஆனால் ரணில் விக்ரமசிங்கவுடைய மகாபேங்கு வஞ்சாவன்னு செல்லக்கூடிய மத்திய வங்கி விவகாரம் அல்லது பட்டலந்த விவகாரம் இது போன்ற பெரிய விவகாரங்களை எல்லாம் சொன்ன இந்த அரசாங்கம் இந்த சிறிய ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டு அவரை அரெஸ்ட் பண்ணுகின்றது, அவரை கைது செய்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டு. இப்போ நான் கேட்கிறேன், அப்போ இந்த இப்போது குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்களுடைய பணத்தை அவர் முறையற்ற விதத்திலே பாவித்திருக்கிறார் என்பது குற்றம் இல்லையா? உண்மையிலே ஒரு நாட்டில் ஜனாதிபதினு சொன்னால் அவருக்கு இந்த ஒஃபிஷியல் விசிட் ப்ரைவேட் விசிட்னு ஒன்று இல்லை. இப்போ அவர் அந்த யூனிவர்சிட்டிக்கு போகிறாரு ஆன் இன்விடேஷன் பை த யூனிவர்சிட்டி. பிரசிடென்ட் ரணில் விக்ரமசிங்க அண்ட் ஃபர்ஸ்ட் லேடி மைத்ரி விக்ரமசிங்க என்றே தான் அந்த இன்விடேஷன். சரியா? இப்போ அன்றுகுமார் திசாநாயகர் அனுராதபுரைக்கு ஊருக்கு போகிறாரு. உமாவுக்கு சோமி இல்லை, ஹெலிகாப்டர் அழைப்பிச்சு உமா எப்பளோக்கு கொண்டாடுறாரு. அப்போ இவ்வளோ காலம் அன்றுகுமார் எப்பளோ போனவரா? இவ்வளோ காலம் உமா ஹெலிகாப்டரில் கொண்டவரா? எப்படி கொண்டாரு? அவர்கிட்ட அந்த பவர், எக்ஸிகூட்டிவ் பவர் ஜனாதிபதிக்கு ஏழும். சரியா? அப்போ அவர் ஹெலிகாப்டர் பாவிக்காமல் இருந்தார், வெளியூர் பயணம் போகாமல் இருந்தார். இது என்ன செஞ்சார்? ரணில் யூஎனுக்கு போகிறான், வார வழியில் உங்களோட டிரான்சிட் எங்கே? இப்போ நாங்கள் அமெரிக்கா போகிறோம், எத்தனையோ தரகா நாங்கள் அமெரிக்காவில் வரப்போல் நாங்கள் ஒன்று வருவோம் லண்டனுக்கு, அங்கே ஒரு ஸ்டே எடுத்துகிட்டு ஒன்று துபாய் இல்லாட்டி கத்தருக்கு வந்து வருவோம் கிளம்புக்கு. அதுதான் ரூட். ஸ்ரீலங்காவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஃப்ளைட்டிக்கா இல்லாட்டி அமெரிக்காவிலேருந்து தான் ஸ்ரீலங்காவுக்கு ஃப்ளைட்டிக்கா இல்லை. அப்போ இது கூட தெரியாதவனும் தான் இந்த பைத்தியத்தை விளையாடுனே. அப்போ ரோசிக்கணுமே, சிந்திக்கணுமே. ஒரு நாட்டில் ஜனாதிபதி ஒரு ஆளை இன்வைட் பண்ணிட்டான். இப்போ குருநாகலையில் ஒரு கல்யாணம் நடக்குது.
ஜனாதிபதிக்கு ஒரு இன்விடேஷன் வருவது. அப்போ அவருக்கும் அந்த அரசாங்கத்தில் வேலை செய்கிற ஒருத்தர் இல்லையா, அவர் ஒரு ப்ரைவேட் ஆள் இன்வைட் பண்ணுறாரு வெட்டிங்கு. ஆனால் தாரை இன்வைட் பண்ணுறாரு, ரணில் விக்ரமசிங்க என்ற ஜனாதிபதியை இன்வைட் பண்ணுறாரு. அப்போ அவர் போகிறாரு, அவருடைய ஒஃபிஷியல் கெப்பாசிட்டி பிரசிடெண்ட்டாக தான் போகிறாரு. அப்போ அவருக்கு நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு பைசிக்கலில் போக சொல்லி, இல்லாட்டி ஒரு 3 வீல் ஏறி போக சொல்கிறீங்களா, அப்போ அவர்கிட்ட செக்யூரிட்டி. அப்போ அதுதான் சொல்கிறேன் ஜனாதிபதி ஒரு ஆள் எலெக்ட் ஆகிட்டாருன்னா அவர்கிட்ட 5 இயர்ஸுக்கும் அவர் ஜனாதிபதி, அவர் எங்கே போகிறார் எங்கே வாராருன்ற இல்லை விஷயம், அவருக்கு எல்லா செக்யூரிட்டியும் கொடுத்தே ஆகணும். சரி, அப்படியே சரி. இப்போ நாங்கள் பார்க்குறோம் டொனால்ட் ட்ரம்ப் எத்தனை தடவை நீங்கள் டிவியில் கண்டிப்பீங்க, கோல்ஃப் அடிக்கே போகிறான், ப்ரைவேட் ஜெட்லேயே போகிறான், அவன்கிட்ட ஜெட்டும் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் ஹெலிகாப்டரில் சரி ஃப்ளைட்டில் சரி ஏறி பேத்து கோல்ஃப் ஆடிட்டு வரான். எவ்வளோ செக்யூரிட்டி ரவுனுக்கு போட்டிருக்கீங்க. இப்போ அதுக்காக வேண்டி அவன் சரி இருந்த ஜனாதிபதி மாற எல்லாத்தையும் அமெரிக்காவில் வழக்கு போட்டாங்களா? அப்போ இங்கே மட்டும்தான் இந்த மாதிரி பைத்தியங்கள் அரசாங்கம் மாறப்போப்பில் பழிவாங்கல், இது பழிவாங்கல், வேற ஒன்றும் இல்லை, நத்திங் பட் இவருக்கு அடிக்கணும். எனக்கேதான் இவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு கொஞ்சம் ஆட்கள் எடுக்க, அந்த கொஞ்சம் ஆட்களை எடுக்க ரோங்கான ஒரு ஆளை எக்ஸாம்பிளாக கொண்டு வந்துட்டாங்க. இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தே ரோங்கான ஆள் ரணில் விக்ரமசிங்க. இப்போ ரணில் விக்ரமசிங்க மாதிரி ஒரு ஆள் இல்லைன்றத லால்காந்த சொல்கிறான். ஏன் இன்டர்நேஷ்னல் கனெக்ஷன், இலங்கை விழுந்து இந்த நேரத்தில் எல்பாட்டி எடுத்த ஒரு தலைவர். அப்போ இப்போ இந்த நாட்டு மக்கள் அவ்வளோ ஒரு நன்றி கேட்ட மக்களாக மாறிட்டாங்களா என்ற ஒரு கேள்வி குறித்தான் அன்றைக்கி வருது. இதுதான் இஷ்யூ. நேற்றைய நாளிலே உங்களுடைய அந்த ஊடகவியலாளர்களுக்கு நீங்கள் கருத்து சொன்ன அந்த வீடியோவுக்கு கீழால் ஆயிரக்கணக்கானவர்களுடைய கருத்துக்களை நான் பார்த்தேன். அதில் பல பேர் சொன்ன ஒரு விடயம்தான், இந்த கொழும்பில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு ரணில் பெரிய அது கடவுள் மாதிரி தெரிந்தாலும் ரணில் முஸ்லீம்களுடைய ஒரு எதிரியாக அல்லது துரோகியாகவே தான் அவர் இருந்திருக்கிறார், அதுதான் வரலாறு என்று அவர்கள் சொல்கின்றார்கள். நல்லாட்சி காலத்திலே தான் திகன கலவரம் ஏற்பட்டது. ரணில் விக்ரமசிங்க அப்போது என்ன செய்தார் என்ற ஒரு வினாவை தொடுத்திருந்தார். அதே வினாவை அந்த மக்கள் சார்பாக நான் உங்களுக்கு கேட்கிறேன். இந்த நாட்டில் எத்தனையோ கலவரம் ஒவ்வொரு ஜனாதிபதிக்கு போல நடந்துச்சு. அது எல்லாத்தையும் நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தா முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு ப்ரோக்ராம்ன்றதை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம் தான். ஆனால் அந்த விடயங்களில் நாங்கள் என்ன செஞ்சோம்ன்றது தான் முக்கியமல்லாமல், ரைட்டா? எனக்கு கேட்டால் இப்போ அப்படி ஒரு வினா நடக்க போகல நல்லாட்சியில் நாங்களும் ரெஸ்பான்சிபிள் தானே. ரவுஃப் ஹக்கீம் இருந்தார், ரிஷாட் இருந்தார், இவங்க எல்லாம் நல்லாட்சி அரசாங்கத்தில் இருந்தார்கள் தானே. அப்போ இந்த முஸ்லீம்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யலையா, எல்லாரும் சேர்ந்து ஏந்திய மட்டும் ப்ரெஷரை கவர்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சாங்க. அதில் ஒன்றுமே இல்லை. இப்போ அதில் எங்களுக்கு குத்தம் பிடிக்கலுமான பாயிண்ட்ஸ் இருக்க தான் செய்யுது, வீக்னஸஸ் இருக்குது, கவர்மெண்ட்டு வீக்னஸஸ் இருக்குது. இப்போ நாங்கள் மறந்து விடக்கூடாது, இந்த நாட்டில் பெரும்பான்மை மக்கள் சிங்கள மக்கள், நாங்கள் 10% இல்லை. அப்போ அப்படிங்கிற ஒரு மைனாரிட்டி தான் நாங்கள் இப்படி வாழ்கிறோம்ன்றதை நாங்கள் இன்றைக்கி சந்தோஷப்படணும். அதில் நாங்கள் இன்றைக்கி வேறு ஊரில் இப்போ நாங்கள் இந்தியாவில் கூட பார்க்காத ஒரு ஃப்ரீடமை ஸ்ரீலங்காவில் முஸ்லீம்ஸ் பார்க்க தான் செய்கிறோம். ஆனால் எங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, அது இல்லைன்னு இல்லை, நாங்கள் எங்கெங்கே போனோம். ஆனால் நாங்கள் அவ்வளோ இடத்துலையும் ஃபைட் பண்ணி எங்களோட ரைட்ஸை வெண்டெடுத்திருக்கிறோம். அதை எங்களோட மக்கள் மறந்துடக்கூடாது. நாங்கள் ஒன்றை மட்டும் பார்த்துக்கொண்டு இதிலேயே நாங்கள் தொங்கி கொண்டு இருந்தால் எங்களுக்கு எங்கே முன்னுக்கு போயிடலாம். ஆனால் இன்றைக்கு பார்த்தால் நாங்கள் எங்கே கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லையா, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லையா, எங்களோட வேலையா, எங்களோட கோட்டாவா, நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். எங்கள் சார் இடத்துல டிஸ்கிரிமினேஷன் நடந்தால் அந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அதை ஃபைட் பண்ணி இப்படி தானே எந்த நேரமும் நாங்கள் ஃபைட் பண்ணி தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுதான் இந்த காலகட்டத்தில் வளமை. ஸோ நாங்கள் அதை கண்டினியூ பண்ணணும். அதை கண்டினியூ பண்ணுறது தான் நான் எந்த நேரமும் சொல்கிறேன். பாராளுமன்றத்தில் இருந்தால் வாயை திறந்து பேசுங்க, அதே நேரத்தில் கேஸ் ஒன்று போட்டு சரிங்கிற ரைட்டை நாங்கள் வெண்டெடுக்கணும்ன்றதை நான் தொடர்ந்து மக்களுக்கு செல்கிறேன், பார்லிமெண்டரியும் செல்கிறேன். அதுதான் இந்த ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி அவர்களுடைய கைதோடு எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து விட்டது. இது இந்த நாட்டுக்கு நல்லதா அல்லது சவாலா? இட்ஸ் அ பிளெஸிங் இன் தீஸ் கைஸ். எனக்கு கேட்டால் நான் என்ன சொல்கிறேன்டா, நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி லீடர்ஸ் மாதிரி தனித்தனியாக பேசி எல்லாரும் ஒன்றுபட்டால் என்கிறா. இப்போ நாங்கள் பார்க்குறோம் வரலாறில் 1லேருந்து 3 மட்டும் வந்தது தான் ஜேவிபி. அது போகிற ஜேவிபி என்பிபியாக மாறி இந்த ஜேவிபி இருக்க போல ஒரே ஒரு டைமில் அவங்க எலெக்ஷன் கேட்டாங்க சந்திரிகாவோட சேர்ந்து. அந்த டைமில் மட்டும் 40 சீட் கிடைச்சிச்சு. நல்லா கேட்டுக்கோ, நல்லா மக்கள் விலைக்கொள்ளணுமான பாயிண்ட் தான். 40 சீட் கிடைத்த ஜேவிபி சந்திரிகாவோட விலை எலெக்ஷனுக்கு போகிறாங்க, திரும்ப 1லேயோ 3லேயோ வந்து நிற்கிது. ஏன்னது மக்கள் அந்த கட்சியை ஏற்றுக்கொள்ளல, மக்கள் ஏற்றுக்கொள்ளலை. அப்போ திரும்ப 300 இப்படி தானே இவன் பயில படித்தது. இவங்க வேறொன்றும் ப்ராக்டிக்கலாக நாங்கள் இதை தான் தரப்போகிறோம், இதான் செய்ய போகிறோம்னு ஒன்றும் இவங்க காட்டலை. இவங்க காட்டின எல்லாம் களவாண்டான், அதை உடைச்சான், பேங்கை உடைச்சான், இதை உடைச்சான், இப்படியே மக்களோட மனசை மாற்றி வந்தான். இந்த 159 எடுத்து 159 வந்தவன் இருந்தார், மாங்காய் பிக்கிறவன், தேங்காய் பிக்கிறவன்,
வாழைப்பழம் விற்கிறவன் இவன் எல்லாம் தான் பார்லிமெண்ட்டுக்கு வந்துட்டான். இப்போ பார்லிமெண்ட்டுக்கு வந்தால் அவன்கிட்ட வாயால் ஒன்றும் வர மாட்டேங்குது. ஏன்? அவனுக்கு பழக்கம் இல்லை. பிராதேச சபாவில் இருந்தும் இல்லை, நகர சபாவில் இருந்தும் இல்லை, பலாட் சபாவில் இருந்தும் இல்லை, ஒன்றுமே இல்லை, எம்பியாக வந்ததும் இல்லை. அந்த கட்சிக்கு அப்படி ஒரு வரலாறு இல்லை. இதனால் 1 இல்லாட்டி 3. அப்போ அப்படி இருந்த கட்சிக்கு 159 கிடைச்சதோட அவனுக்கு தலையும் இல்லை வாழும் இல்லை. இப்போ அவன் காலில் நடக்கிறான்ல, தலையால் தான் நடக்கிறான். எனக்கு அவன் ஸ்விஃப்ட் டிக்கெட் பட்டுது. ஆனால் இப்போ அதுக்குள்ள பிரச்சனை. ஏன்? நீ கார் எடுக்கலாம், நீ சம்பளம் எடுக்கலாண்டா, அப்போ அவன் களை வேணும். இப்போ அந்த எம்பிமார், அந்த எங்களோட எம்பி ஒரு ஆள் பேசுகிறாரு, அவனு பேர்னா தமிழ் எம்பி எந்த நேரமும் குழப்பம் போட்டு கொண்டு போய்ப்பானே, அவனு பேர் அர்ஜுனா. இப்போ அர்ஜுனா அதை ஓப்பனாக சொன்னான் தானே, ஒக்கமே பார்லிமெண்ட் எல்இடி கூட ஒக்கமாக இழைக்கணும் மச்சான் ரொம்ப கத்தாக்கிறப்பான், நீ பேசு மச்சான், நீங்களோட சம்பளத்தை தாரான் இல்லை, எங்களுக்கு வானம் தாரான் இல்லைன்னு. அப்போ அர்ஜுனா பார்லிமெண்ட்லேயே அதை சொல்கிற லெவலுக்கு வந்துருன்னு சொன்னால் எவ்வளோ அநியாயம் அந்த எம்பிமாருக்கு நடக்குதுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது டிக்டேட்டர்ஷிப், டோட்டல் டிக்டேட்டர்ஷிப். நான் சொல்லுகின்றேன், இதற்கு ஒரு பிரதான காரணமும் நீங்கள் தான் உங்களே குற்றம் சாட்டுகின்றேன். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த விடயங்கள் எல்லாம் நடைபெறாமல் இருக்கத்தான் அன்று எஸ்ஜேபி ஐக்கிய மக்கள் சக்தி சொன்னது, அனைவரும் ஒன்று சேர்ந்து எமக்கான உங்களுடைய ஆதரவினை வழங்குங்கள். நீங்கள் அன்றைய தினம் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவினை வழங்காமல் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவை வழங்கினீர்கள். எனவே ஒரு கூட்டம் ரணிலுக்கு வாக்களிக்க, இன்னும் ஒரு கூட்டம் சஜித்துக்கு வாக்களிக்க, வாக்குகள் சிதறடிக்கப்பட்டு இறுதியிலே இவர்கள் வந்தார்கள். எனவே அப்படி அன்றைய நாளில் நீங்கள் சிந்தித்து சஜித்தை வெற்றி பெற செய்திருக்கலாமே. இல்லை, நாங்கள் அந்த நேரத்தில் கூட ஒரு காமன் கேண்டிடேட் தான் பேசினோம். நாங்கள் தொடர்ந்து சென்று எங்களுக்கு தெரியும் இது நடக்க போகுதுன்னு சொல்லி. ஆனால் எங்களுக்கு தெரியும் ஜேவிபி வெத்த மாட்டாங்கன்னு சொல்லி. இப்போ நீங்கள் பாருங்கள், இலங்கை வரலாறில் ஜனாதிபதி தேர்தல் நீங்கள் எடுத்துக்க சொன்னால் ஒரு ஜனாதிபதியாவது 40% ஜனாதிபதி ஆகல. எல்லாரும் 50-55 வீதத்துக்கு கூட எடுத்து தான் இந்த நாட்டில் ஜனாதிபதி. இதுதான் வரலாறு. ஆனால் இந்த ஒரே ஒரு ஜனாதிபதி தான் 40% ஜனாதிபதி ஆகிறார். ஏன்? இங்கட பிரிவால். இந்த யூஎன்பின்ற கட்சி 2 பிரிஞ்சு போனதில் இதை தலைமத்துவம் 2 பேருக்கும் நாங்கள் சொன்னோம், திங்க் பண்ணுங்க. இதை என்ன சொன்னால், இந்த ஓட் சீரழிய போகுது, எல்லோரும் ஒன்றுபட்டால் மட்டும்தான் வெத்தையல்னு சொன்னோம். அதை கேட்டிருந்தாங்கண்டா இன்றைக்கும் யூஎன்பி பவரில் தான் இருக்கும். இந்த கண்டினியூ பண்ணிப்பாங்க. இந்த எக்கனாமிக் ப்ராசஸில் இந்த மாதிரி நாடே ஒரு மாறி பேசிருக்கு. இவங்க என்ன வந்துருக்கேன் நினச்சி, நாட்டில் கிரைசிஸ் வந்துச்சு, அரகலை வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. அப்போ இந்த அரகலை தார் பண்ணினா, அரகலை தார் கோல் ஃபேஸில் போனேன் கண்டிப்பாக தானே நீங்கள் எல்லாரும். அப்போ இந்த ஆட்களுக்கு தேவைப்பட்டுச்சு ஒரு மாற்றம். அப்படி அந்த மாற்றம் எல்லாம் செய்யவும் தான் மக்கள் மத்தியில் ஒரு இது ரைட். அரகலையும் பண்ணினாங்க, அரகலைக்கும் சப்போர்ட் பண்ணாங்க, அரகலைக்காரனே கொண்டாடுவோம்னு தான் ஜனாதிபதியாக கொண்டு வந்தாங்க. இப்போ அரகலை பண்ணினவனை கொண்டு போய்த்து கோர்ட்டில், ஒரு மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் சரி ஒரு ஜட்ஜாக போடிடுமா. ஒவ்வொரு ஆள்கிட்ட ஒவ்வொரு அந்தஸ்து இருக்குது. அப்போ அங்கே நீ போட்டு அவனுக்கு என்ன சரி தீர்ப்பு நல்லா கொடுக்கலுமா, இல்லாட்டி அந்த தன்மை, இல்லாட்டி படித்த அந்த ஸ்டேட்டஸுக்கு ஃபிட் ஆகிற ஒரு ஆளுக்கான இல்லை. அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க? நீங்கள் தேர்தலுக்கு போகிறீங்க. தேர்தலுக்கு போன சரி மக்கள் அந்த 300 பயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிறீ பார்த்தா எல்லாம் கல்லணம். இவன் பஸ் பார்த்த வச்சவன், இவன் பேங்கை கொள்ளை அடித்தவன், மாலை பிச்சவனோல் எல்லாத்தையும் கொண்டு வந்து பார்லிமெண்ட்டில் போட்டாங்க. அப்போ அந்த 300 விட நல்ல மனிதன் கொண்டு போட்டுதார மாலை உடைச்சவனையும் பேங்க் உடைச்சவனையும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை பற்ற வச்சவனோல் வாகனம் பற்ற வச்சவனோல் எல்லாத்தையும் கொண்டு வந்து பார்லிமெண்ட்டில் போட்டால் இந்த நாடு எங்கே போகும்? யோசிச்சு பாருங்க. மனிதர்கள் இப்போ இங்கே முஸ்லீம்களை நாங்கள் நீங்கள் எலெக்ஷன் டே ரவுண்டிலேயே பேசிருக்கணும். தாத்தம்மா ரோட்டில் ஆடினா ஆட்டம், ஏகேடி 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 ஏகேடின்னு கத்தி தான் டான்ஸ். நான் போகிறோம் வாங்க அம்மா எல்லாம் ரப்பான் அடிச்சு கிருபா தாய்க்கொண்டு டான்ஸ். அந்த மாதிரி ஒரு மாற்றம் கொண்டு எங்களோட சமுதாயமும் சேர்ந்து இன்றைக்கு விளங்குதா? ஒரு கேபினெட் மினிஸ்டர் இல்லை, எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு முஸ்லீம் இன்வால்மெண்ட் இல்லாமல் தான் இந்த ஒரு வருஷமும் இந்த அரசாங்கம் செஞ்சு போகிறாங்க. இதுதான் கண்டினியூ ஆகும். இலங்கை வரலாறுல ஒரு கவர்மெண்ட்லேயும் முஸ்லீம் இல்லாமல் இருக்கல. அன்றைக்கு பண்டாரநாயக்க செத்து சிறுமா பண்டாரநாயக்க வரப்போல கூட சிறுமா பண்டாரநாயக்க கிட்ட நின்றார் டாக்டர் பதுதீன் முகமது. அந்தம்மா எல்லா அரசாங்கத்திலையும் இருந்த முஸ்லீம்கள் இந்த அனுரகுமாரோட தலைமத்துவத்தில் தான் ஒத்தருமே இல்லாமல் போனாங்க. இதுதான் ஸ்டேட்டஸ். இதை மக்கள் விலையும் கொள்ளணும். அட்லீஸ்ட் நாங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், இந்த மிஸ்டேக்கை நாங்கள் எப்படி செய்கிறேன்றதை கொஞ்சம் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். சார், எதிர்வரக்கூடிய காலங்களில் இந்த எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக.
என்ன சொன்னால் இது ஜஸ்ட் பிகினிங் தானே. அப்படி ஒரு கூட்டணியை ஆரம்பித்தால் அங்கும் இதே பதவிக்காக வேண்டி ரணிலும் சஜித்தும் அவர்கள் கருத்து முரண்படுவார்கள். நான் நம்ப மாட்டேன். அப்போ அந்த லெவலுக்கு எல்லாம் போக முடியும். சரி, இப்போ எல்லாம் பாடம் படித்து தான் இருக்கிறாங்க. அவங்க தெரிந்தானே. நாங்கள் செல்றாரு தான் எப்படியுமே எங்களோட கம்யூனிட்டிக்குள்ளேயும் கூட நாங்கள் ஒற்றுமையாக இருந்தோம்னா எங்களுக்கு எதையும் சாதிச்சு கொள்ளையிடும். நாங்கள் பிரிஞ்சு இருந்தோம்னா அந்த பிரிவினையை பாய்ச்சி அரசாங்கம் அவங்களோட வேலையை செஞ்சு கொண்டு போவாங்க. அதனால தான் இது ஒரு நல்ல பாடம் எல்லா கம்யூனிட்டிஸுக்கும் கூட. நாங்கள் ஒற்றுமையாக இருந்து எல்லோரும் சேர்ந்து எடுக்கிற தீர்மானங்கள் டெஃபினட்டாக கம்யூனிட்டியை பெனிஃபிட் பண்ணும். உங்களுடைய கருத்துப்படி எதிர்வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதியாக வந்து 1 வருடம் பூர்த்தியாகிறது. இப்போது அவர்களுடைய அரசாங்கம் அன்பாப்புலர் ஆகிவிட்டது என்ற நம்பிக்கையில் நீங்கள் இருக்கிறீர்கள். அன்பாப்புலர் தான் என்னத்தை செஞ்சிருக்கீங்க? நாங்கள் இல்லை சொல்கிறோம். இது இங்கே களமுழைக்கிற மக்களும் வசதியாகிற மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு ஓட் பண்ண மக்களுக்கு தான் பிரச்சனை. ஏன் அவங்க பிள்ளைக்கு ஜொப் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. அந்த வீட்டில் 3 தின்னோன்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. அனுரகுமார் வந்தால் ரிலீஃப் கிடைக்கும்னு நினச்சாங்க, சமூர்த்தி கிடைக்கும்னு நினச்சாங்க. இன்றைக்கு ஒன்றுமே இல்லாமல் தான் நினைக்கிறாங்க. எல்லாம் பழைய கவர்மெண்ட்டில் கொடுத்தத கண்டினியூவேஷன் தான் நடக்குது. இல்லாமல் நோ நியூ மிஷனே இல்லை. அது சிந்திக்க கூட தலையும் இல்லை. அங்கே அந்த தலை இருந்திருந்தா இந்த 1 வருடத்துக்கு எத்தனை மாற்றங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கிற ஒரே ஒரு அரசாங்கம் 1 வருடம். வளமையாக ஷார்ட் டேர்ம்னு போடுவாங்க எல்லா கவர்மெண்ட்லையும். 100 days ப்ரோக்ராம். இப்போ யூஎன்பி இந்த டைமில் 100 day ப்ரோக்ராம். யாழ்ப்பாண மனுஷருக்கும் 100 day. அந்த 100 day ப்ரோக்ராமில் ஆக பாப்புலரான டிசிஷன்ஸ் எடுத்து போட்டாங்க. ஏன் மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாங்க. மக்களுக்கு ஒரு அவ்வளோ காலம் பசியில் இருந்தவனுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ கொடுக்கப்போல மக்கள் சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ அந்த அரசாங்கத்துக்கும் மைத்திரிக்கும் ரணிலுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்று வராமல் இருந்திருந்தால் இன்னமும் அந்த அரசாங்கம் இருந்திருக்கு. நான் மைத்திரியோடு இருந்தாலும் கூட நான் அந்த சொல்லிங்க 2 பேர்கிட்ட பிரிவு தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த நாட்டை சீரழிச்சு போட்டு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட கண்டினியூஸாக பேசி இருந்தால் இன்னமும் அந்த அரசாங்கம் தான் இருக்கும். இல்லாமல் ஜேவிபியும் இல்லை, என்பிபியும் இல்லை. நான் இன்றைய நாளில் இடம்பெற்ற அமைச்சரவை கேபினட் ஊடகவியலாளர் சந்திப்புக்கு சென்றிருந்தேன். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விடயத்தை இன்றைய கேபினட் பேச்சாளராக விஜித ஹேரத்தான் வந்திருந்தார். வளமையான நலிந்த ஜாத்திச வெளிநாட்டு பயணம் ஒன்றுக்கு சென்றிருந்தார். அவரிடத்திலே இந்த 1 வருடம் பூர்த்தியாகக்கூடிய இந்த தருவாயிலே அரசாங்கத்தின் பாதையை பற்றி பேசக்கூடிய இடத்துல அவர் ரொம்ப பிரமாதமாக சொன்னார். நாங்கள் வாழ்வாதாரத்தை குறைத்திருக்கின்றோம். நாங்கள் பொறுப்பேற்கும் போது முட்டையின் விலை எவ்வளோ, இப்போது எவ்வளோ, பானின் விலை எவ்வளோ, இப்போது எவ்வளோ, இப்படியெல்லாம் அவர் சொல்லக்கூடிய அந்த விடயங்களை பார்க்கும் போது உண்மையிலேயே வாழ்வாதாரம் அதில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கின்றது. அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் எல்லாம் குறைக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ மீடியாக்கள் நீங்களும் மீந்தீங்களா? அப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா அவனோட காலத்தில் முட்டை குறைஞ்சிக்கிது? நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, நீங்கள் கேட்டீங்க அவன்கிட்ட. உங்களோட காலத்தில் தான் ஆக பெரிய அமௌண்ட்டுக்கு முட்டை போனேன். இலங்கை வரலாறு எப்பயுமே போகல முட்டை அந்த கணக்குக்கு. மக்களுக்கு தின்றது கஷ்டம் வந்து இவங்களோட காலத்தில் இந்த ஒரு மீடியாவுக்குன்னு சொல்லலையா? இல்லை, அந்த ஆரம்ப காலத்தில் அப்படி போனாலும் கூட அண்மையில் ஆரம்ப காலத்தை பார்க்கத்தான் வேணும். அதுதானே உங்களோட பீரியடில் இலங்கையில் முட்டை விலை போன ஒரே ஒரு காலம் எந்த காலம்? அனுரகுமாரோட காலம். ரைட். அரிசியோட ப்ரைஸை பாருங்கள், நெல்லோட ப்ரைஸை பாருங்கள். இன்றைக்கு இப்போ பாருங்கள், இப்போ போன தரக்கா எல்லாம் இந்த ஆகஸ்ட்டில் ஆட்கள் சாமான் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கலையே. எத்தனையோ வேர் ஹவுஸ் திறந்து போட்டு கவர்மெண்ட் திறந்து கதவெல்லாம் திறந்து பார்த்து கொண்டிருந்தாங்க. நெல் கிடைக்க முடியுது, மக்கள் நெல் கொடுக்கலையே. ஆனால் இந்த தரக்கா இப்போ 1.5 லட்சம்க்கு கூட மக்கள் அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அரசாங்கம் என்ன செய்யணும்னு சொல்லுங்க பாப்போம். அரசாங்கத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அரசாங்கத்துக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. அவங்களுக்கு இதை நெல்லை அரிசியாக்கி ஸ்டேட் கவர்மெண்ட் சீலே அடித்து இது தான் வேலைன்னு மக்களுக்கு கொடுக்கலுமா இயலாவா? சொல்லுங்கள். எனக்கு வெரி சிம்பிள். இதை கூட ஸ்டார்ட் பண்ணி அப்போ இன்னும் ஒரு இனிஷியேட்டிவ் இல்லை. கவர்மெண்ட்டுக்கு அந்த திங்கிங் பவர் ஒன்று இல்லை. இப்போ நாங்கள் சொல்கிறோம் இதை செய்யுங்கன்னு சொல்லி இதை கேட்டுட்டு தானே செய்யலை. உள்ள நெல்லெல்லாம் எடுத்து அரிசி ஆக்கி கவர்மெண்ட் பேக் ஒன்று கவர்மெண்ட் லோகோட பேக் அடித்து ஈத்தான் ப்ரைஸ் அடித்து கொடுங்களே. சந்தோஷம் கேட்க கொடுங்க சொல்லி மக்கள் தின்னுவாங்களே. இன்றைக்கு மக்கள் தின்றது கஷ்டப்படுறாங்களே. இன்னமும் பானை திண்டு படுக்கிற ஆட்கள் தான் கூட 300க்கும். அந்த மாதிரி ஒரு லெவலில் நாடு இருக்குது. அப்போ எக்கனாமியில் நீங்கள் என்னத்தை ரெவல்யூஷன் பண்ணிக்கிங்க? ரணில்ட பீரியட்லேருந்து உங்களோட என்ன அட்வான்டேஜ் இருக்குது? நீங்கள் ஒரு லிஸ்ட்டை போடுங்களே. ரைட். சேலஞ்ச் ஒன்று கவர்மெண்ட்டுக்கு ஏழுமுண்டா நீங்கள் லிஸ்ட் ஒன்று போடுங்க. ரணில்ட பீரியடில் இந்த ப்ரைஸும் நாங்கள் வந்த போகிற உள்ள ப்ரைஸ் போடுங்களே பார்ப்போம். எங்களுக்கு பார்க்குறதுக்கு முழு நாட்டில் மக்களும் பார்ப்பாங்களே. விஜித் ஏறாத்து உண்மையை சொல்கிறாரா பொய்யை சொல்கிறாரா என்று. இது மைக்குக்கு முன்னுக்கு வந்தால் வாயை திறந்தா பொய்யை தான் பேசுகிறீங்க. இது இந்த கவர்மெண்ட்லேருந்து வார இந்த மீடியா ஸ்போக்ஸ்மேன் மாற எல்லாத்துக்கும் அப்படி ஒரு வாயை கொடுத்து அனுப்பி பேசுகிறதுக்கு.
அதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாத சொல்லி அதை தொடர்ந்து செஞ்சு கொண்டு போகிறாங்க. இதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஆள் இப்போ 7 மணி நீங்கள் லிஸ்ட்டை போடுங்க. ரணில்ட பீரியட் ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ரைஸும் நீங்கள் வந்த பொருள் ப்ரைஸும் போடுங்க, நாங்கள் பார்க்கணும். மாவு பேக்கெட்டில் நின்று அரிசியில் நின்று மாவில் நின்று எல்லாத்தையும் போடுங்களே பார்க்க. ஆளும் அரசாங்கத்திலே பல முஸ்லிம் எம்பிக்கள் இருக்கின்றார்கள். இப்படி இருக்க மகர பள்ளிவாயல் எம்மிடத்திலே இருந்து பறிப்போகிறது. அந்த மகர சிறைச்சாலை வளாகத்திலே அந்த பள்ளிவாயல் இருப்பது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். எனவே வேறு ஒரு இடம் தருவதாக சொல்கின்றார்கள். அண்மை நாளிலே நான் பார்த்தேன், பாராளுமன்றத்திலே ரிஷாத் பதியுத்தீன் மிக ஆவேசமாக அதனை எதிர்த்து பேசுகிறார். கோட்டாபய ராஜபக்ஷ தான் தோண்டித்தனமாக இனவாதத்தை மையமாக வைத்து மூடிய பள்ளிவாயல் இப்போது இம்மிடத்திலே இருந்து செல்கின்றது. 100 வருடங்களுக்கும் அதிகமான பழமை வாய்ந்த பள்ளிவாயல். பாராளுமன்றத்திலே முஸ்லீம் எம்பிக்கள் இருக்கின்றார்கள், ஒன்றும் நடைபெறவில்லை. எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த விஷயத்தை நாங்கள் ஜஸ்டிஸ் மினிஸ்டரோடையும் பேசினோம், சரியா? இப்போ அவங்களும் கோட்டாபய ராஜபக்ச செஞ்சு சரின்றி ஆகிக்கிறாங்க. இப்போ இருக்கிற அரசாங்கத்தை நான் சொல்கிறேனே, முஸ்லீம்களுக்கு விரோதமாக என்னத்தை கோட்டாபய செஞ்சாலுமோ அதை சரின்று செஞ்சு கொண்டு போகிற ஒரு அரசாங்கம் தான் அனுகுமார் திசாநாயக்கோட அரசாங்கம். இப்போ இவங்க இதை மாற்றி அமைக்க எளிமை இல்லை. இது இருந்த ஒரு பள்ளி, இந்த பள்ளியால் ஒரு ரத்திஞ்ச சரின் பிரச்சனைக்கு புள்ளல, எந்த விதமான டெரரிசம் ஆக்டிவிட்டியும் இதுக்குள்ளே நடக்கலை. இந்த ஏரியாவிலேருந்து ஒரு ஆள் சரின் இப்படி ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி செய்வார்னு பிடிப்படலை. அப்போ அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு கொண்டு அந்த பள்ளியால் எந்த தரஜனையும் இருக்கலைன்னு சொல்லி தெரிய அந்த இடத்த கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போல் அங்கே முஸ்லீம் எம்பிமார் இருக்கலாமா? இந்த இருக்கிற முஸ்லீம் எம்பிமாரில் ஒருத்தராவது இதை பேசியிருப்பாங்களா? இல்லையே. அப்போ இன்றைக்கி நாங்கள் கடைசி கால்குலேஷன் எப்படின்னு சொன்னால், இதுக்கு எங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. கவர்மெண்டால் செய்ய இயலாட்டி எங்கள்கிட்ட இருந்த இடத்த எங்கள்கிட்ட ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணுங்க, நாங்கள் கோர்ட்டுக்கு போயிடும். அது ஒன்று மட்டும் தான் எங்களுக்கு, அதுவும் எங்களுக்கு ஷுவர் இல்லை. பட் லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை. சரியா? அப்போ அதுதான் நாங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். எல்லோரும் பேசி என்ன லெவலில் செய்கிறோம், என்ன செய்யலும்ன்றதை நாங்களும் டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதை வந்து கொரஸ்பாண்ட் இப்போ நாங்கள் பிரசிடென்ட் கமிஷனில் அனுப்பின லெட்டர் இருக்கும், அவங்கள்ட்ட வந்த லெட்டர்ஸ் அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் நாங்கள் கோர்ட்டுக்கு மூவ் பண்ண வேண்டியது இருக்குது. முஸ்லிம்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படாத பிரச்சனையாகவே இந்த காலத்திலே வரலாறு நெடுகிலும் இருந்து வந்திருக்கின்றன. குறிப்பாக முஸ்லீம் தனியார் சட்டம் பிரச்சனையிலே இருக்கிறது. காலிமார் தினமும் லஞ்சம் பெற்று வருகின்றார்கள், அந்த பிரச்சனை அப்படியே இருக்குது. இதே போன்று முஸ்லிம்களுடைய இன்னும் பல பள்ளி பிரச்சனை, மதரசா பிரச்சனை, இப்படி பல விடயங்களிலே முஸ்லிம்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கின்றன. இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு முஸ்லிம் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள், சிறுபான்மை முஸ்லிம் கட்சிகள் ஒரு கூட்டணியாக சேருவதன் அவசியம் பற்றி அசாத் சாலியின் கருத்து என்ன? உண்மையிலே அது செய்யணும், இல்லைன்னு இல்லை, செய்யணும். ஆனால் செய்வாங்களா? மாட்டாங்க. இப்போ உண்மையிலே எங்களோட சமுதாயத்தை எடுத்து பார்த்தால் எங்களுக்கு சரியான கவலையான ஒரு விஷயந்தான். எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. ஒரு ஆள் பேசிட்டு அதை ஒப்போஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆள் ஈக்கிறே இல்லாமல், ஒரு ஆள் பேசினா அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லையே, அந்த ஒரு நிலைமையில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் அந்த இனிஷியேட்டிவ் நாங்கள் பேசி தான் இருக்கிறோம், பேசிக்கொண்டே தான் போகிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை ட்ரை பண்ணுவோம். இப்படி தானே ஒரு ஆள் சேர்ந்துட்டாருன்னா கவர்மெண்ட்டில் மற்ற எல்லாம் படம் போய் தான் அந்த கவர்மெண்ட்லேயே சேர்றது. ஒப்போசிஷனுக்கு ஆள் இல்லை. அப்போ ஒப்போசிஷனுக்கு வந்துட்டால் எல்லோரும் ஒப்போசிஷனுக்கு வந்துடுது. இப்படி ஒரு நிலைமை தான் எங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் கொஞ்சம் ப்ராடாக திங்க் பண்ணி நாங்கள் எப்படி எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும், என்ன மாதிரி ஒர்க் பண்ணணுன்றதை டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். அதுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்கணும். இப்போ பெலஸ்டீனில் நடக்கிறத கூட நாங்கள் அதில் காட்டுற கருணையும் அதுக்கு காட்டுற இன்ட்ரெஸ்ட்டையும் நாங்கள் எங்களோட கம்யூனிட்டி விஷயத்துக்கு எடுக்கிறோமா? இல்லை. இப்போ நாங்கள் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷருக்கும் நாங்கள் மீடியாவுக்கு வாரத்துலேயும் தான் நாங்கள் ஆர்வம் காட்டுறோம். இல்லாமல் நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் எங்களோட கம்யூனிட்டி இஷ்யூஸை நாங்கள் எடுத்து பேசினதும் இல்லை, அதுக்காக போராடினதும் இல்லை. இதுதான் எங்களோட வரலாறு. நிச்சயமாக இறுதியாக எங்களுடைய சமூகம், எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விடயம் என்ன? மக்களுக்கு சிந்தித்து செயலாட்டுங்கன்னு தான் சொல்லணும். எனக்கு எதாவது சிந்திக்காமல் தான் டான்ஸ் ஆடுற ரோட்டில் வந்து அதை நிப்பாட்டணும். நிப்பாட்டிட்டு ரோசிக்கணும். யாருக்கு செய்யலும் ஏகேடின்னு கத்தினவங்கக்கிட்ட கேட்குறேன்னா, ஏகேடின்னு கத்தினீங்களே உங்களோட ஓட்டுக்கு வந்தாரா, இல்லாட்டி உங்களுக்கு என்ன தந்தாரா, இல்லாட்டி தான் முஸ்லீம் உம்மத்து எனக்கு ஓட் பண்ணிச்சின்னு சொல்லி நினச்சி பார்த்து அதுக்கு ஒரு தேங்க்ஸ் என்னாரா? இல்லையே. இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஆணமான மனுஷன் நல்ல மனுஷன்ட்டே கேட்கலும் எதுவும். அப்போ வரலாறுல இவங்க தாருன்றதை இலங்கையில் வாழ எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ வார பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த காலத்தில் இவங்க செஞ்ச அநியாயங்கள், ஒரு துண்டை கொடுத்து கடை மூடினது, பஸ்ஸை பார்த்து வச்சது, செஞ்ச அநியாயங்கள் எல்லாம் தெரிஞ்ச மக்கள் அவங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கல. அதனால தான் அவங்கெல்லாம் ரோட்டில் இறங்கி இந்த தரக்க ஆடினாங்க, ஏகேடிக்கு ஓட் பண்ணணும்னு. இப்போ நல்ல சோமாய்க்கும் இப்போ
எது எவ்வாறாக இருந்தாலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. இது விவகாரமாக கௌரவ் ஆசாத் சாலி அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள். முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்கக்கூடிய சவால்களுக்கு தொடர்ந்தும் குரல் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய கலையகத்துக்கு வந்து என்னுடைய எல்லா வினாக்களுக்கும் பதில் சொன்ன முன்னாள் மேல் மாகாண சபை ஆளுநர் கௌரவ் ஆசாத் சாலி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரொம்ப நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.